ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகற்பழம். நாகற்பழம்னு சொல்லுவாங்க, நாவல் பழம்னு சொல்லுவாங்க, நவாப்பழம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட பயன்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு? வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். நாவல் பழம் வந்து நம்ம சாதாரணமா நம்ம கிராமத்துலலாம் கிடைக்கும். பட் ஆனா நம்ம யாரும் அதோட மகிமை தெரியாம நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம். இது சென்னை, ஃபாரின்லலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, இது கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. நெறைய பேர் வந்து இது கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அதோட பயன்கள் என்னென்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் வந்து நாவல் பழம் வந்து அதிகரிக்குது. ஓகேங்களா? அது சாப்பிட்றனால நாவல் பழம் நம்ம சாப்பிட்றனால ஹீமோகுளோபின் அதிகரிக்குது. சருமத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்குது. ஓகேங்களா? சருமத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்குது. நீரிழிவு நீரிழிவு நோய் நீரிழிவு நோய்னா நீரிழிவு நோய் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு வேறு பார்ப்போம். நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது. அதுக்கப்புறம் வெயிட் எடை வந்து இழப்பு உதவுகிறது. எடை குறைக்கிறதுக்கு உதவுகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இரைப்பை இரைப்பை இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து ஆரோக்கியமா வச்சுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுல நாவற்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்கும். ஓகேங்களா? செரிமான பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? செரிமான பிரச்சனை வந்து சிறந்த உணவு நம்ம நாவற்பழம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சுவாச பிரச்சனை, மூச்சு விட முடியாமலாம் நம்மளுக்கு இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு எதிர்த்து போராடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும் நாவற்பழம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு வலிமை பெற உதவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வருது பார்த்தீங்களா? அதை வந்து தடுக்கிறதுக்கு அது உதவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை, குழந்தையின்மைன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கும் உதவும். ஓகே அப்படிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் சைடு நாவற்பழம் கிடைச்சது அப்படின்னா அதை வந்து காய வச்சு பொடி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரைக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க நாவற்பழம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இதுபோல் இன்னும் ஆவலுடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். என்றும் உங்களுடன் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை போதும். நன்றி.